இறைவனுக்கு நன்றி. இன்னைக்கு நாளை வந்து மறக்கவே முடியாது என்னால். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இல்லை, காலையிலேருந்து என் சகோதரர்கள்லாம் இருக்காங்க. நான் மத்தியானத்துலேருந்து தான் இங்கே இருக்கேன். நானும் மரியாவும் சொன்னேன். மரியாதை சொன்னேன், இங்கே ஒரு ரூம் கேட்டுருவோம், அப்படியே விரித்து படுத்துடலாம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு. அதையெல்லாம் தாண்டி இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, அது ஒரு விஷயம் இருக்குது. என் தம்பி ராஜ்கமல். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்து ஒரு திரைப்படம் எடுத்து அதை வந்து ஒரு இசை வெளியீட்டு விழாவில் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் மட்டுமே தான் நான் இருந்தேன். நான் என்னையை தான் திரும்பி பார்த்தேன் அன்பு சொல்லும்போது. என்னென்னா, நான் சின்ன திரையில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 600-700 எபிசோட் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னை வைத்து படம் எடுக்க தயாரிப்பாளர் தயாராக இருந்தார். ஏன்னா சரண் வந்தார். வந்து ஒரு கதை சொல்கிறார், நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். எஸ்பிபி சார்கிட்ட போய் கதை சொன்னேன். அங்கேருந்து கிளம்பி போய் ஏஆர் ரகுமான் மியூசிக், எஸ்பிபி சார் ப்ரொடியூசர், ஒரு ஹீரோவை சந்திக்கிறோம். எல்லாம் கதையெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனில் இந்த சீரியல்ஸ் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு. அப்படியா, சரி நீங்கள் கிளம்புங்க, நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அடுத்த நாள் சரணை கூப்பிட்டு கதை நல்லாயிருக்கு, அதை வாங்கிக்குவோம். இது ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து இவங்க என்ன கரெக்டாக மேக் பண்ணிடுவாங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாரு. சரண் என்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி சொல்கிறாப்புல. நான் சொன்னேன், கதை நான் அந்த மற்றவங்கள மாதிரி ஏதோ 7 வருஷம் வச்சுருந்தேன் 5 வருஷம் வச்சுருந்தாலாம் கிடையாது. 15 நிமிஷத்தில் கதை சொல்லுவேன். நான் பார்க்குறதெல்லாம் கதை தான் எனக்கு, அதனால் பிரச்சனை எல்லாம் வேணால் கதையை வச்சுக்கோ அப்படின்னா. இல்லைடா, நான் அதுக்கு சொல்ல, இப்போ இந்த படம் ட்ராப் ஆகிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னா. அந்த டைமில் தான் வெங்கட் பிரபு வந்தான். அண்ணா டீ சாப்பிடலாமா அப்படின்னா. நான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் நடிக்கிறீங்களாடா, ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உட்காரு, அப்படியே உட்காருன்னு சொல்லி பிரபுவின் சரணையை உட்கார வச்சு நான் உன்னை சரணடைந்தேன் கதை சொன்னேன். அதான் என்னுடைய முதல் கதை. எஸ்பி சார் கூப்பிட்டாரு. ஏப்பா என்னப்பா, அவர் ஒரு ஸ்டார் வச்சு பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலான்னா, இல்லை ஸ்டார் தான் வரலையே, நான் இவங்க 2 பேரும் வச்சு பண்ணுறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. சரி கதை சொல்கிறேன் அப்படின்னா. கதை ஆரம்பிச்சு இன்ட்ரோல் வரைக்கும் சொன்னேன். இல்லை, நீ படம் படத்தை எடுத்ததுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தது தான் உன்னை சரணடைந்தேன். அது அன்னைக்கு அந்த தைரியம் கொடுக்குறதுக்கு என் நண்பன் இருந்தான், எல்லாம் இருந்தாங்க, ஏறி வந்தாச்சு. இல்லை அப்படின்னா அன்னைக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்றது தான் நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா நமக்கான வெற்றி பக்கத்துலேயே இருக்கும். நம்ம வந்து இந்த சந்திலே லெஃப்ட் அடிச்சிருவோம். லெஃப்ட் அடிக்கவே கூடாது. அதான் ராஜ்கமல் ஒவ்வொரு முறையும் என்னை தொடர்பு கொள்ளும்போது சொல்லுவாங்க, உனக்கான வெற்றி பக்கத்துலேயே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், அடுத்த லெஃப்ட்டில் இருக்கும். ஆனால் நீ இங்கே டயர்டாகி திரும்பிடுவேன், திரும்ப அதை ஓடு 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 ஓடுன்னு ஓட வச்சிடலாம். இன்றைக்கி அந்த இடத்துல வந்து நிற்கிறான். ஏன்னா வெற்றி வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைச்சாது. அதை நாம் தேடி தான் போய் பிடிச்சி தான் எடுத்துகிட்டு வரணும். அப்படி தான். அது ரொம்ப சீரியஸாக போகுதுன்னு நினைக்கிறேன். போதும். அப்புறம் ராஜ்கமல் என் தம்பி, அவனை முதல்ல நான் பார்த்தது நல்லா ஞாபகம். நான் ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு நடிச்சிட்டு இருக்கேன், அவர் லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் கேட்டேன், என்ன லவ், புடலங்கா லவ், அச்சீவ் பண்ண டைமில் என்ன லவ் அப்படின்னா. அது அப்படியே பார்த்துட்டே இருக்கும். என்னோட அவன் திட்டுறாங்க அப்படின்னு. இவன் வந்து வெளியில் வந்து அப்படியே தூரமாக நிற்பான். ஏன்னா உள்ளே வந்தால் நான் திட்டுவேன். ஏன்னா செட்டுக்குள்ளே வந்தால் அப்படியே தனியாக நிற்பான். கரெக்டாக பிரேக் விடும்போது 2 பேரும் எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல மூலையில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இப்படி ஆரம்பிச்சது. ராஜ்கமலை முதல்லேருந்து தெரியும், இந்த பொண்ணை ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து தெரியும், இவங்க 2 பேருக்குமான காதல் தெரியும், அவங்க ஜெயிச்சது தெரியும் வாழ்க்கையில். இன்றைக்கி அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்றது தெரியும். இவங்க 2 பேரும் நீடுபடி வாழணும், இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். சண்டி குதிரை மாபெரும் வெற்றி அடையும். உண்மையான முயற்சியும் புது சிந்தனையும் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த திரைப்படம் நிச்சயம் வெல்லும். இறைவனை வென்ற. நன்றி, வணக்கம்.